Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's #1 travel brand. நிறைய படங்களை இயக்கியிருக்காரு. அதுல அவருக்கு தேசிய விருது வாங்கி கொடுத்த முதல் திரைப்படம்னா ராமன் எத்தனை ராமனடி இல்லையா? ஆமாம், அவர் தேசிய விருது பெற்ற படங்கள்லாம் 2 படங்கள். ஒன்று ராமன் எத்தனை ராமனடி, இன்னொன்று பட்டிக்காடா பட்டணமா என்ற திரைப்படம். இந்த ராமன் எத்தனை ராமனடி படத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது. அதை ரசிகர்களோட இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். சிவாஜிக்கு சிவாஜி என்ற பட்டத்தை பெற்று தந்ததுன்னா அது சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் அப்படின்னு நாடகம் தான். அந்த நாடகத்தை எழுதிய ஒரு அறிஞர் அண்ணா. அந்த நாடகத்தினுடைய ஒரு பகுதியை இந்த ராமனத்தின் ராமடி படத்தோட இணைத்திருந்தார் மாதவன். ஏன்னா அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராமத்தின் ஒருத்தர் சென்னைக்கு போய் இப்போ பெரிய நடிகராக திரும்பி வர்றது தான் அந்த படத்தினுடைய கதை. அதனால் காட்சிகள் சீராக இருந்ததுனால அப்படி ஒரு காட்சி இணைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் மாதவனுக்கு கிடைச்சது. அறிஞர் அண்ணாவுடைய குடும்பத்தினருடைய அனுமதியோட அந்த காட்சியை அதில் பயன்படுத்தினால் அதுக்கு வசனம் எழுதியவர் கண்ணதாசன் தான். அந்த காட்சி ரசிகர் மத்தியில் ஒரு மிகப்பெரிய பாராட்டை பெற்ற காட்சியாக அந்த படத்தில் அமைஞ்சது. பாலமுருகன் மாதிரியே பி மாதவன் சேர்ந்து பணியாற்றின இன்னொரு முக்கியமான கதாசிரியர்னா அவர் வியட்நாம் வீடு சுந்தரம். கரெக்ட் தான். அவருக்கு முதல்ல பேர் வியட்நாம் சுந்தரம் இல்லை, வெறும் சுந்தரமாக தான் இருந்தார். எப்படி சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் அப்படின்ற நாடகம் சிவாஜி என்ற பட்டப்பெயரை பிசி கணேசனுக்கு பெற்று தந்ததோ அது மாதிரி சுந்தரத்துக்கு வியட்நாமோட சுந்தரம் அப்படின்ற அடைமொழியை பெற்று தந்ததுன்னா அது வியட்நாமோட நாடகம் தான். நாடகமும் திரைப்படமும் தான் சரியாக சொல்லணும்னா. முதல்ல நாடகமாக நடித்தினார். அதுக்கு பின்னால் தான் அந்த நாடகத்தை திரைப்படமாக்கும் போது சிவாஜி அந்த கதாபாத்திரத்தை நடித்தார். சிவாஜி வியட்நாமோட திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த கதாபாத்திரத்தை நடித்தார் அப்படின்னு நான் சொன்னால் எந்த சிவாஜி ரசிகரும் ஒத்துக்க மாட்டாங்க. அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பிரஸ்டீஜ் பத்மநாப ஐயராக சிவாஜி வாழ்ந்தார் அப்படின்றது தான் உண்மை. அதாவது ஒரு பிராமண குலத்தை சேர்ந்த ஒரு ரிட்டையர்டு ஆஃபீஸர் எப்படி இருப்பார் அப்படின்றத தத்ரூபமாக திரையில் வெடித்திருந்தார் சிவாஜி அப்படின்னு தான் சொல்லணும். கடைசி காலத்துல செய்ய வேண்டியதெல்லாம் கரெக்டா செய்யலைன்னா பத்மநாபையர் சொத்துக்கு பட்டாணிக்காரன் தாண்டி வார்த்தா வருவா. பி மாதவனோடு இணைந்து வியட்நாமோட சுந்தரம் பணியாற்றிய 2 படமுமே மிகப்பெரிய வெற்றி படங்களாக அமைஞ்சது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய பெயரை சிவாஜி வியட்நாமோட சுந்தரம் பி மாதவன் எல்லாருக்கும் பெற்றுத்தந்த படமாக அமைந்தது. இந்த பக்கம் ஒரு பிராமண குலத்தை சேர்ந்த ஒரு அதிகாரியினுடைய வாழ்க்கையை சொன்னார்னா, இன்னொரு பக்கம் அப்படியே கிறிஸ்துவ குலத்தை சேர்ந்த ஒருத்தருடைய கதை தான் ஞானமொழி. அந்த கதையில் ஒரு பக்கம் சிவாஜி, இன்னொரு பக்கம் மேஜர் சுந்தரராஜன் போட்டி போட்டு நடிச்சிருப்பாங்க. பல காட்சிகளில் வசனத்துக்கு கைத்தட்டல் பறக்கும். அந்த அளவுக்கு சிறப்பாக அமைஞ்சிருந்தது. இவங்க 2 பேர் மட்டும் இல்லாமல் பி மாதவன் இணைந்து பணியாற்றிய இன்னொரு முக்கியமான கதாசிரியர் மகேந்திரன். அதுதான் தங்கப்பதக்கம். தங்கப்பதக்கத்துக்கு பின்னாடி மிகப்பெரிய கதை இருக்குது. மகேந்திரனை பற்றி இந்த அறிந்து மரியாதை நிகழ்ச்சியில் நம்ம பேசும்போதே அவரை பொறுத்த வரைக்கும் இந்த கமர்ஷியல் படங்களே அவருக்கு பிடிக்காது. படங்கள் வித்தியாசமாக அமைன்னு விரும்புகிறவர் அவர். அதன் காரணமாக தான் எம்ஜிஆர் முன்னாலேயே அவருடைய படங்களை விமர்சித்தார் அப்படின்லாம் சொல்லியிருந்தோம். ஆனால் அப்படிப்பட்ட மகேந்திரன் இந்த சினிமா உலகத்துக்கு வந்ததுக்கு பின்னால் அவர் என்ன மாதிரி படங்கள் எல்லாம் வெறுத்தாரோ அது மாதிரி படங்களுக்கு தான் தொடர்ந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பு அவர் கிடைச்சிது. அதனால் ஒரு காலகட்டத்திலேருந்து இதுலேருந்து விலகி துக்ளக் அலுவலகத்தில் போய் சேர்ந்துட்டார் அவர் சோவனுடைய பத்திரிகையில் திரைப்பட விமர்சனங்கள்லாம் எழுதிட்டு இருந்தார். அந்த காலகட்டத்தில் தான் செந்தாமரை அவரை சந்தித்து எனக்காக ஒரு நாடகத்தை எழுதி தரணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு. செந்தாமரையும் மகேந்திரனும் மிக 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 நல்ல நண்பர்கள். தன்னுடைய அருமையான நண்பருக்காக மகேந்திரன் எழுதி கொடுத்த நாடகம் தான் 2ல் 1 அப்படின்ற நாடகம். அந்த 2ல் 1 நாடகம் 42 முறை நடந்துருச்சு. 42வது முறை அந்த நாடகம் நடந்த போது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அந்த நாடகத்தை பார்க்க வரும்படி அழைத்தார் செந்தாமரை. அந்த நாடகம் அன்னிலேருந்து சிவாஜி கைக்கு போக போகுது அப்படின்னு செந்தாமரைக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா கூட்டிருப்பாரான்னு எனக்கு தெரியாது. அந்த நாடகத்தை பார்த்தாரு. நாடகத்தை பார்த்தோன்னு என்ன அற்புதமாக இருக்குது, இந்த கதாபாத்திரம் நாமும் நடிக்க வேண்டிய கதாபாத்திரம் இல்லை. செந்தாமரை இப்படி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நேராக மேடைக்கு போனார். இது எத்தனாவது நாடகம்னு கேட்டார். இது 42வது நாடகம். நாளைக்கு நாடகம் இருக்கா? ஆமாம் இருக்குது. நாளைக்கு 43. இந்த 43வது நாடகத்தோட நாடகத்தை நிறுத்திடுங்க. இதுக்கப்புறம் இந்த நாடகத்தை நான் நடிக்கிறா முடிவு பண்ணிட்டேன். அதனால் நாளைக்கு மேலே நீ நாடகத்தை போடாது அப்படின்னு சொன்னார். சிவாஜி மேலே மிகுந்த அன்பு கொண்ட ஒரு நடிகர் தான் செந்தாமரை. அது மட்டும் இல்லை, அந்த குழுவே பார்த்தா ஒரு பக்கம் எஸ்.ஏ. கண்ணன் அவரும் சிவாஜியுடைய நாடகக்குழு இயக்குனராக இருந்தவர் தான். அதனால் உடனடியாக ஒத்துக்கிட்டாங்க. மறுநாள் நாடகத்தை பார்க்கும்போது மகேந்திரனை கூப்பிட்டார். இவர் தான் இந்த நாடகத்துக்கு கதை வசனம் எழுதினோடனே உங்களை எங்கேயோ நான் பார்த்துருக்கேனே அப்படின்னு இருக்கார் சிவாஜி. நிறைகுடம் படத்துக்கு நான் தாங்க கதை. அந்த படத்தினுடைய பூஜையின் போது அந்த படத்தினுடைய டைரக்டரான முக்தா சீனிவாசன் உங்ககிட்ட என்னை அறிமுகப்படுத்தி வச்சார் அப்படின்னு மகேந்திரன் சொல்லியிருக்காரு. சரி, நீங்கள் ஒன்று செய்யுங்க. நாளைக்கு இந்த நாடகம் நடக்கும்போது
நான் சைடில் நின்றுக்குவேன். சைடில் இருந்து அந்த நாடகத்தை பார்க்க போகிறேன். நீங்கள் என் கூடவே நில்லுங்க. இந்த நாடகத்தில் என்னென்ன மாற்றங்கள் வேணும் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அந்த மாற்றங்களை அந்த நாடகத்தில் கொண்டு வந்துருங்க. நாடகத்தை துறவோடு பார்த்துட்டே இருந்திருக்காரு. பார்த்து முடியும் போது மகேந்திரனை பார்த்து சொன்னாராம், அந்த படவா ராஸ்கல் இருக்கான்ல, அவனை நான் சுடணும் அப்படின்ட்டு. அவர் சொன்னது அவருடைய மகனுடைய கதாபாத்திரத்தை. ஒரிஜினலாக அந்த இரண்டில் ஒன்று கதையை பொறுத்த வரைக்கும் அதனுடைய கிளைமேக்ஸ் வேறு மாதிரி இருந்தது. அதில் எஸ்பி சௌத்ரி இருக்கார்ல, அவர் தன்னைத்தானே சுட்டு கொண்டு தற்கொலை செய்து கொள்வார். இந்த நாடகத்தை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய மகனுக்கு வந்து அந்த தண்டனை தரப்பட வேண்டும் அப்படின்னு விரும்பினார் சிவாஜி. அந்த மாற்றத்தோடு தான் அது தங்கப்பதக்கம் அப்படின்ற பெயரில் அது நாடகமாக உருவாச்சு. அந்த நாடகத்தினுடைய அரங்கேற்றத்தின் போது நடந்த விஷயத்த சொல்லியிருக்காரு மகேந்திரன். அதுவும் ஒரு ஆச்சரியத்துக்குரிய ஒரு விஷயந்தான். மொத்த நாடக வசனத்தையும் படித்து காட்ட சொல்லியிருக்காரு சிவாஜி. மகேந்திரன் படித்து காட்டிருக்காரு. 1 தரம் 2 தரம் 3 தரம் 3 தரம் கேட்டதோடு நடிக்க வந்துட்டார் சிவாஜி. மகேந்திரனுக்கு ஆச்சரியம். மொத்தம் 3 தரம் தானே கேட்டார். மொத்த வசனம் எப்படி இருக்கும், ஞாபகம் இருக்கும், எப்படி வசனம் பேசுவார் அப்படின்னு ஒரு சந்தேகத்தோடவே பக்கத்துலேருந்து பார்த்துருக்காரு. மகேந்திரன் எழுதின வசனங்களில் ஒரு வரியை கூட உடனே அந்த நாடகத்தினுடைய அரங்கேற்றத்தில் சிவாஜி அற்புதமாக பேசி நடித்து முடிச்சுட்டு உள்ளே வந்தவர், என்னப்பா உன் வசனத்தெல்லாம் சரியாக பேசினான்னு மகேந்திரனை பார்த்து கேட்டபோது எனக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. எப்படி இப்படி ஒரு நினைவாற்றல் ஒரு மனுஷனுக்கு இருக்க முடியும்? ஒரு 3 தரம் கேட்டுட்டு மொத்த வசனத்தை எப்படி ஒரு பேசினான்ற பிரமிப்பு அடங்கிறதுக்கு எனக்கு பல நாட்கள் பிடித்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு மகேந்திரன். 100 முறை நாடகமாக நடத்தப்பட்ட அந்த நாடகம் அதற்கு பின்னாலே திரைப்படமான போது சிவாஜிக்கு ஜோடியாக கேஆர் விஜயா நடிச்சிருந்தாங்க. மிகப்பெரிய வெற்றி படமாக அந்த படம் அமைச்சது. தங்கப்பதக்கம் படம் உனக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ்பி சௌத்ரி அப்படின்ற அந்த காவல் அதிகாரியுடைய பாத்திரத்தில் அப்படி கம்பீரமாக நடிச்சிருப்பார் சிவாஜி. இன்னும் சரியாக சொல்லணும்னா காவல் அதிகாரிகளுக்கு ஒரு ரோல் மாடலாக அந்த படத்தில் வாழ்ந்தவர் தான் அவர். சொந்த மகன் என்றும் பாராமல் சுட்டு கொன்று நமது நாட்டு ராணுவ ரகசியங்கள் எதிரிகள் தம் போய் சேராமல் தடுத்து காப்பாற்றினார். அதன் காரணமாக தான் அந்த படத்தை தமிழ்நாட்டில் உள்ள எல்லா காவல் நிலையங்களையும் 16mm பிரிண்ட் எடுத்து திரையிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லேயும் திரையிடப்பட்ட ஒரே திரைப்படம்னா அந்த படம் நினைக்கிறேன். ஒரு காவல்துறை அதிகாரி எப்படி இருக்கணும் அப்படின்றத காவல்துறை அதிகாரிகளுக்கு உணர்த்தணும் அப்படின்றதுக்காக செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறாரு. பி. மாதவன் சார் இயக்குற திரைப்படங்கள்ல மிகப்பெரிய வசூல் சாதனை பண்ண படம்னா பட்டிக்காடா பட்டணமா சொல்லலாம் இல்லையா? நிச்சயமாக சொல்லலாம். நீ சொன்ன மாதிரி ஒரு வசூல் சாதனையை பண்ண படம் தான் அது. மதுரையில் அந்த படம் அந்த காலகட்டத்தில் 5 லட்சம் ரூபா வசூல் பண்ணிச்சு. மதுரையில் அந்த காலகட்டத்தில் 5 லட்ச ரூபா வசூல் பண்ண முதல் படம் பட்டிக்காடா பட்டணமாக தான் அப்படின்னு வலைதளங்களில் குறிப்புகள் இருக்குது. அந்த படத்தில் சிவாஜி ஜெயலலிதா 2 பேருமே போட்டி போட்டு நடிச்சிருந்தாங்க. அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு என் நெஞ்சு குலுங்குதடி. சிவாஜியினுடைய இயக்கத்தில் கேஆர் விஜயா பல படங்கள் நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஜெயலலிதாவும் பல திரைப்படம் நடிச்சிருக்காங்க. எல்லாமே ரொம்ப மீட்டி ரோல்ஸ். பி. மாதவனை பொறுத்த வரைக்கும் ஒரு கிளாஸ் டைரக்டர். ஷூட்டிங்லலாம் வந்து அவ்வளோ ப்ரொஃபஷனலாக இருக்கும் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ். அதனால தான் ஜெயலலிதாவுக்கு அவரை ரொம்ப பிடிச்சி போச்சு. அது மாதிரி கொஞ்சம் டீசெண்டாக பழகிறவங்கள, ரொம்ப கிளாஸாக இருக்கவங்கள வந்து எப்போவுமே ஜெயலலிதாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதன் காரணமாக தான் ஒரு காலகட்டத்தில் இவர் வந்து பட வாய்ப்புகள் இல்லாத இருந்த போது திரைப்படக் கல்லூரிக்கு இவரை தலைவரை ஆக்கி அழகு பார்த்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவருடைய தோட்டத்திலேயே வந்து கொஞ்சம் பணியாற்றக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கொடுத்தாங்க. ஜெயா டிவியில் பல சீரியல்களை இயக்கக்கூடிய வாய்ப்பு கொடுத்தாங்க. அந்தளவுக்கு ஒரு அனுசரணையாக பி. மாதவன்கிட்ட கடைசி வரைக்கும் இருந்தாங்க ஜெயலலிதா அப்படின்னு சொல்லணும். எம்ஜிஆர் சார் அண்ட் சிவாஜி சார் மட்டும் இல்லாம ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன், முத்துராமன், சிவகுமார் இந்த மாதிரி எக்கச்சக்கமான நடிகர்களை வச்சு படங்களை தயாரிச்சும் இயக்கி இருக்காரு இல்லையா? ஆமாம். தயாரிச்சு இயக்கிறது மட்டும் இல்லை, அதில் பல படங்கள் வெற்றி படங்கள். சிறு முதலீட்டில் மாதவன் தயாரித்த படங்கள்னா கண்ணே பாப்பா படத்தை சொல்லலாம், குழந்தைக்காக படத்தை சொல்லலாம். இந்த மாதிரி படங்கள்லாம் மிகப்பெரிய வெற்றி படங்களாக அமைந்த படங்கள். ஒரு பக்கம் பெரிய பெரிய நடிகர்களை இயக்கிக்கிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் வளர்ந்து வருகின்ற இளம் கதாநாயகர்களையும் ஊக்குவிக்கின்ற விதத்தில் அவங்களோட பல படங்களில் பணியாற்றியிருக்கார் மாதவன். சில படங்களை அவர் இயக்கியிருக்காரு, சில படங்களை தயாரிச்சிருக்காரு. அப்படி அவர் தயாரித்த ஒரு திரைப்படம் தான் முருகன் காட்டிய வழி அப்படின்ற திரைப்படம். அந்த திரைப்படத்தில் பணியாற்றும் போது தான் இளையராஜாவை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிது. அந்த படத்துக்கு இசையமைச்சது ஜி.கே. வெங்கடேஷ். அப்போ ஜி.கே. வெங்கடேஷுக்கு உதவியாளராக இருந்தவர் தான் இளையராஜா. பெரும்பாலும் டியூன்லாம் இவர் தான் போடுவார். அதெல்லாம் எப்படி சிவாஜி ஸ்ரீதர்ட்ட பி. மாதவன் பணியாற்றும் போது அவர் பார்த்துட்டு இருந்தாரோ, அது மாதிரி ஜி.கே. வெங்கடேஷன்கிட்ட உதவியாளராக இளையராஜா இருக்கும்போது அவருடைய திறமையை கூர்ந்து கவனிச்சிருக்காரு பி. மாதவன். இன்னும் சரியாக சொல்லணும்னா பஞ்சவனாலும் வாய்ப்பு தராமல் இருந்திருந்தாருன்னா பி. மாதவன் இளையராஜாவை அறிமுகப்படுத்தியிருப்பார். அந்த எண்ணம் கூட அவருக்கு இருந்தது அப்படின்றத இளையராஜாக்கிட்டே ஒரு கட்டத்தில் அவர் சொல்லியிருக்கார். ஆரம்ப கட்டத்துல இருந்து இறுதி வரைக்கும் சிவாஜி சார் பி. மாதவன் சார் மேல அதிகமான அன்பும் மரியாதையும் வச்சிருந்தாருன்னு சொல்லணும். அண்ட் அவருடைய கதை செலெக்ஷன் வந்து பார்த்து ஒரு வாட்டி சிவாஜி சார் பாராட்டி இருக்காரு இல்லையா சார்? உண்மைதான். அவர் பாராட்டினதுக்கேற்ப கதையை செலக்ட் பண்ணவர் தான் பி. மாதவன். அவருடைய படங்கள் லிஸ்ட்டே பார்த்தோம்னா ஒரு படம் மாதிரி இன்னொரு படம் இருக்காது.
ஒரு பக்கம் ராஜபாட்டு ரங்கதுரை, இன்னொரு பக்கம் ஞானஒளி, இன்னொரு பக்கம் தங்கப்பதக்கம், இப்படி வித்தியாசமான பல கதைகளை கையாண்டவர் தான் பி. மாதவன். எல்லா கதைகளையும் மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல கருத்து நம்ம சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டவர் அவர். பெரும்பாலும் ஒரு இயக்கிய திரைப்படங்கள்லாம் குடும்ப சித்திரங்கள். அதனால தான் குடும்பங்கள் கொண்டாடுகின்ற ஒரு இயக்குனராக பி. மாதவன் இருந்தார். பல வெற்றி படங்களை கொடுத்திருந்தாலும் அவர் கடைசியாக தயாரித்த சில படங்களுடைய தோல்வி காரணமாக மிகப்பெரிய பொருளாதார நட்டத்துக்கு ஒரு கட்டத்தில் ஆளானார் அவர். சென்னையில் அவருக்கு இருந்த சொத்துன்னு பார்த்தா அவ்வளோ சொத்து. பல வீடுகள் இருந்தது, பல நிலங்கள் இருந்தது. அதையெல்லாம் விற்று கடன் அடைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு அவர் தள்ளப்பட்டார் அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பெரும்பாலும் இந்த இயக்குநர்கள் இது மாதிரி படம் எடுக்கிறதுனால எப்படிப்பட்ட பிரச்சனைக்கெல்லாம் ஆளாகிறாங்க அப்படின்றத நம்மளால் கண்கூடாக பார்க்க முடியுது. அதை மட்டும் தவிர்த்திருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல வாழ்க்கையை அவர் வாழ்ந்திருக்கக்கூடும். இன்றைக்கு அவருடைய பிள்ளைகள் கூட கொஞ்சம் சிரமப்படுறாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கு பி. மாதவன் நம்மிடையே இல்லை. ஆனாலும் அவருடைய படங்களை பற்றிய நினைவுகள் இருக்குல்ல, அது தமிழ் திரையரசிகளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. இயக்குனர் பி. மாதவன் சார் பத்தி தெரியாத நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. இதே மாதிரி இன்னொரு செலிபிரிட்டி பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸோட அடுத்த அறிந்து சந்திக்கிறேன். நன்றி. நன்றி, வணக்கம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.